शेषार्जुवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपराब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यं सुतं गुणाब्ध्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् உந்துத்திரஞ்சே உமைத்து சரித்திரைத்து வந்தித்து வாயார வாழ்க்கையே செந்தவரகோரும் சோழேஷூன் மொய்பூம் புலகல் குருகூரன் மாறன் பேர் கூறு மாறன் பேர் சொல்லு அப்படின்ற இதுக்காக 10 பாசனமா அனுபவித்து வந்திருக்கோம். இன்னைக்கு 7வது 10 தசகம் 61 70 வட்டம் என்ன சொல்றார் அப்படின்னா, விக்ரமன், வாமனன், ராமன், கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு 4 பாசனம், திருமால் 2 பாசனம், நாரணன். இது 4 திருவிக்கிரமனுக்கும் வாமனுக்கும் ராமனுக்கும் நாரணனுக்கும் 4 பாசனம் சொல்லி, கண்ணனுக்கு 4 பாசனம் சொல்லி, திருமாலை 2 பாசனத்தால் சொன்னார். என்ன சொல்றார்? தேவர்கள் திருவிக்கிரமனை பூஷிப்பர். தெரித்தெரிது வாசித்தும் கேட்டும் பூஷித்தும் போக்கினை என்பது கொண்டு திருமயிழை ஆழ்வார் சொல்றாங்க. நேற்றையே சொன்னேன், அறிந்தறிந்து வாணனன் அடியினை வணங்கினால் தெரிந்தெறிந்த ஞானமோடு செல்வமும் இருந்திரும். ராவண நினைச்சா ஞானமும் சிறக்கும் செல்வமும் சிறக்கும் என்ற அந்த மாதிரி தேவர்கள் திருவிக்கிரமனை பூஷிப்பவர்கள். சரி, திருவிக்கிரமன் வாமனன் இருக்கு அப்படின்னு மண்ணிழந்த மாலே பிணிக்கு மருந்து. மண்ணிழந்த மாலே வாமனன் திருவிக்கிரமனா இழந்தான். ஆகையினாலே நம்முடைய எல்லா பிணிக்கும் நோய் தீர்க்க மருந்தவனே அப்படின்ற. சரி, ஒன்னு உத்பிரேக்ஷாலங்காரம், இன்னும் ரூபகாலங்காரத்திலே சொல்லி ராமாவதாரத்துக்குள்ளே அரியின் அரும் செயலை விவரித்து இது உபமானமாக சக்கரவர்த்தி திருமகனை சொல்லுகிறது. அப்புறம் திருமாலை தேவரர்கள் தொழுவர். திருமாலையே தேவர்களை தொழுகிறார். ராமகிருஷ்ண தேவதாரம் வந்தவர்கள் இவரன் மனுஷியாளா இல்ல பெருமாளா அப்படின்னா, மனுஷியாள் நினைத்தது அப்படின்னா நாம் அதுக்கு கிட்ட போவார்கள். அவன்தான் பரம்பொருள் பூர்ணமான அவதாரம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பேர்கள் அப்படிதான் நினைத்து தேவர்களும் சொல்வேன். சம்பூர்ணமான அவதாரம். ஆதியும் சூரியவர்களே அங்கவை திங்கு பிறந்தவன் ராமனும் ராமாவதாரம், கிருஷ்ணனும் கிருஷ்ணாவதாரம் தெரிய வேண்டும். இது 4 விஷயத்தை திருவிக்கிரம விஷயம் 2 பாசனம், ராமாவதாரம் 1 பாசனம், திருமால் தொழுவர்கள் தேவர்கள் அப்படி அல்லும் கிருஷ்ணாவதாரம் வருது. சோ இது இத்தனையும் 4 பாசனத்தை சொல்லி நெக்ஸ்ட் 3 பாசனத்துக்குள்ள ஒரு 2 மனம். அந்த மனத்துக்கு 3 புத்திவாதம் சொல்றார். இதுல 5, 6, 7 அது அந்த மன நெஞ்சானது ஃப்ரெண்டாச்சு எழுதுறான். அவர் சொன்ன மாதிரி நடந்தவருக்கு 8, 9, 10 3 மாதத்தாய் பெத்த பேரு சொல்றதுதான். நான் என்ன பெற்றேன், நீர் சொன்ன மாதிரி நான் நடந்து கொண்டேன், எனக்கு இந்த பலமெல்லாம் கிடைத்தது. ஆகினாலே கடைசி 100 பாசனம் கலஸ்துதி மனத்தால் சொல்லப்பட்டது. அதுக்கு பின் 3 பாசனம் மனத்துக்கு உபதேசம். யாராலே? ஆழ்வாராலே தம்முடைய நெஞ்சுக்கு நொந்து தெரிந்தே முயற்சிதவை கிடைத்து நெஞ்சுக்கெல்லாம் சாபாஷரி கொடுக்கும் பயன் இருக்கிறவர். இந்த 4 பாசனத்தாலே திருவிக்கிரமாவதாரத்திலே தொழ வேண்டும், பூஜிக்க வேண்டும், பிணிக்கு மருந்துன்னு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமாவதாரத்தில் அவருடைய அரும் செயலை உபமானமாக காட்டி திருமாலை தேவர்கள் தொழுவர். ராமகிருஷ்ண தேவதாரத்து உதாரணமாக சொல்லி 1 பூதனா நிரசனம், சகடாதர வஞ்சனம், அப்புறம் ராவண சம்ஹாரம் இதெல்லாம் பண்ணிருந்து திருமால் தான். திருமால் யாரு? ஆதியும் சூரியவரை அங்கவை திங்கு விருந்தனம்.
உள்ள போலாம். வாசகத்துள்ள 61 61வது வாசகம் என்ன சொல்றதுன்னா, இருபதியான் சேவடி மேல் மண்ணளந்த அந்நாள் மரவரியால் வானாடர் கூடி முருவரியின் காதலன்று கூத்தெடுத்தால் ஒவ்வாதே தாழ்விசும்பின் மீதிலகி தான் கிடக்கும் மீன். இது என்ன சொல்றது அப்படின்னா, தாழ்விசும்பின் மீது வெளியான ஆகாசத்திலே விலகி கிடக்கும் மீன் விழுந்தார் என்ற நட்சத்திரங்களானவை. இருவரையான் சுவாமியான முறைமையால் இப்படி எம்பெருமான் மண்ணளந்தான் உலகங்கள் உலகளந்த அக்காலத்திலே வான்நாடர் வானரகில் உள்ளார் எல்லாரும் கூடி கும்பல் கூடி சேவடி மேல் மறைவரையான ஆது இலகு பூ. அப்பெருமானது செவ்விய திருவடிகளின் மேல் வேதங்களில் சொல்லிய விதிப்படி பூவால் விளங்கார் என்ற உள்ள புஷ்பங்களை, தாதுகளாலே விளங்கார் என்ற புஷ்பங்களை முருவரையின் தெளித்தால் ஒவ்வாதே. முருவரையாக தெளித்தார் போன்றுள்ளதில் அன்றோ. நட்சத்திரங்கள் மேலிருக்கு, திருவடி மேல போச்சு. தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணா, புஷ்ப அர்ச்சனை பண்ணான் திருவடிக்கு. அந்த புஷ்பமே மீன் அப்படின்னு நட்சத்திரங்களாய் ஆகாசத்துல காண்றது அப்படின்றார். ஆழ்வார் பெருஞானத்தில் பெருமைகளை சிந்திக்கிற போது ஒன்றுக்கொன்றாமல் ஆகாசத்தை நோக்கி இருப்பதுண்டு. இவர் ஒன்றும் வேலை இல்லாத போச்சு ஆகாசம் பார்க்கிறாராம். அது எங்கே? நலத்தால் நிற்கார் குழந்தை கிடந்தாய் நான் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொடுவனே என்று திருவாயுமலையில் 6வது பிரகாசனம் அருளி செய்கிறபடியே ஆகாசத்தை நோக்க நேருவிடம் உண்டு. ஏதோ ஒரு காரணமில்லாமல் ஆகாசத்தை நோக்கினார் ஆழ்வார். ஆகாசம் அடங்கலும் நட்சத்திரமயமாக காணப்பட்டது. உலகத்தில் எந்த வஸ்துவை கண்டாலும் பகவத் தன்மை பகவத் சம்பந்தத்தை முன்னிட்டே அந்த வஸ்துக்கள் ஆழ்வாருடைய திருவிள்ளத்திற்கு விஷயமாகுமே என்று சாமான்யமான லௌகீக வஸ்துவாக விஷயமானாலே இந்த நட்சத்திரங்களிடம் பகவத் ஸ்வபாவத்தையே பகவத் சம்பத்தையே முன்னிட்ட உத்பிரேக்ஷா திருவிள்ளத்திற்படவே அந்த உத்பிரேட்சையை இங்கு பாசுரத்தில் வெளியிடுகிறார். உத்பிரேட்சாலங்காரம் ராவற்காரம் அறிவுரை இருக்கு. எம்பெருமான் முன் உலகளந்திருந்த காலத்திலே மேல் உலகத்தில் உள்ளார் எல்லாரும் கூடி அப்பெருமானின் திருவிழிகளின் மேல் புஷ்பங்களை தூதினார்கள். அந்த பூக்கள் போன்றுள்ளன இந்த நட்சத்திரங்கள் என்று உத்பிரேட்சித்தவர்கள். நட்சத்திரங்கள் சிறு முல்லை பூக்கள் போலே இருந்தாலும் இருத்தலாரும் விஷ்ணு பரம் என்னப்படுகிற ஆகாசத்திலே விரும்பி இருக்கையாலும் ஆழ்வாருடைய திருவிள்ளத்திலே எப்பொழுதும் உலகிழந்த வராது ஊன்றி கிடக்கையாலும் இங்கனே உத்பிரேட்சை ஆகிறது. இப்பாட்டின் வியாக்கியானத்திலே லோக யாத்திரையை அனுவர்த்திக்க புக்காலும் அவனை முன்னாக வல்லது காணமாட்டாமை சொல்வது என்றும் சிறியாச்சான் சப்தாதி விஷயங்களில் இன்றும் நாம் மீளமாட்டாரா போலே ஆழ்வார்கள் பகவத் விஷயத்தில் என்றும் மீளமாட்டார்கள் என்று பிள்ளைக்கு பணித்தான் என்றும்
உள்ள ஸ்ரீசூத்தில் சிந்திக்கத்தக்கவை. அடுத்த வாசகம். மீனென்னும் கம்பில் வெறியென்னும் வெள்ளிவே வானென்றும் கேடிலா வான்குடைக்கு தானோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண்டலந்தான் தங்கள் பிடிக்காம் பெருமிருந்து பின். என்ன சொல்றார்? வீரென்னும் கம்பின் நட்சத்திரங்களாகிற கம்புகளை உடையதும், வெறியென்னும் வெள்ளிவை சந்திரனாகிற வெள்ளி குழையை உடையதுமான வான் என்னும் கேடிலா வான்குடைக்கு ஆகாசமாகிற பெயருடையதும், ஒரு நாளும் மெடலில்லாததுமான பெரிய குடைக்கு ஓர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து ஒப்பற்ற நீலமணிமயமான காம்பினால் வளர்ந்து மண்டலந்தான் தான் உலகளந்தவனான பெருமான் பின் தங்கள் பிடிக்கு பெருமிருந்தாம். மேலுள்ள காலமெல்லாம் நம்முடைய சம்சாரமாகிற வியாதிக்கு சிறந்த ஔஷதமாவான். ஔஷதத்தையே வச்சு அந்த ஸ்தோத்திரத்திலே சொல்றார் குலசேகராழ்வார் திருமாலை முகுந்த மாலையில. கீழ்ப்பாட்டில் இருவரையான் சேவடி மேல் மண்டலந்த அவன் நாள் என்று உலகளந்த வரலாற்றை சிறிது பிரசங்கிக்கவே பின்னையும் அதனை ஒருவாறு வர்ணித்து ஆசிரம் பேச விரும்புண்டாகி ரூபகாலங்காரம் ரீதியிலே அருளி செய்கிறார். எம்பெருமான் ஒரு காலத்திலே விலகலப்பதற்காக ஒரு திருவடியை ஆகாச தேர தூக்கிறது. எங்கனே செல்லலாம்படி இருக்கின்றது என்றால், ஆகாசமாகிற ஒரு பெரிய குடைக்கு நீலரத்னமயமான காம்பு கோப்பது போல் பேசலாய் இருந்தது என்கிறார். ஆகாசத்தை குடையாக கூறுவதற்கு உள்ள பொருத்தங்களை முதலடியில் கூறுகின்றார். மீனென்னும் கம்பின் உலகத்தின் சிறந்த குடையானது முத்துக்களும் அழுந்தின பல கம்புகளை உடைத்தாயிருக்கும். ஆகாசமும் பரவல நட்சத்திரங்கள் விளங்க பெற்றிருக்கையாலே தனித்தனிய நட்சத்திரங்கள் முத்துக்கள் போலவும், நட்சத்திர சமூகங்கள் அடித்தன கம்புகள் போலவும் காணப்படா என்றான். முத்துக்களுக்கு வாசகமான வரம் ஊரத்தில் இல்லை என்றும், மீன் என்று நட்சத்திரங்களை சொன்னதன் இணங்க உபமேய கோட்டியில் முத்துக்கள் விழட்சிடம் என்றார். கம்பாவது குடையில் மேல் அணியை தாங்குவதற்காக போடும் கம்பிகள். வெளியென்னும் வெள்ளிவே, வெளி என்று வட்ட வடிவத்திற்கு பெயர். அகது இங்கு இலக்கணையால் சந்திரனை குறிக்கின்றது. குடை காம்பின் நுனியில் வெள்ளிக்குழை போரே போடுகிறது. ஆகாசமாகிற இக்குடைக்கு சந்திரன் வெள்ளிக்குழை போன்றுள்ளானாம். ஆகா, இவ்வகைகளாலே கொடை என்று சொல்லத்தக்கதும் சில நாள் இருந்து அழிந்து போகும் குடையோ அன்றியே சாஸ்வதமாயிருக்கக்கூடிய குடை என்று சொல்லத்தக்கதுமான ஆகாசத்திலே நீலமணி மேனியனான எம்பெருமானுடைய திருவடி நீண்டு துருகப் பெற்றது மணிக்காம்பு கோத்தாற்போலே ஆகும். இதே ஆகவே ஆகாசமாகிற குடைக்கு தனது திருவடியாகிற காம்பை கோப்பதென்கிற யாகத்தினால் இருவி செம்பினோடு போய் எழுந்து மேலே தன்மதையும் கதிரவனும் தவிரவோடி
ஆரகிரியின் புறந்தரை அப்பால் வெற்றி பண்புடுதும் அகப்படுத்து நின்றவெந்தை ஆனவன் நமது சம்சாரமாகிற கொடிய வியாதிகளை ஒழிக்கவல்ல சிறந்த மருந்தாகியிருப்பவன் என்றார் ஆயிற்று. அடுத்த பாசனம். பின்தொடக்கும் காத்திடுந்த சூழ் கொண்டல் பேர்ந்தும் போய் வன்திரை கண் வந்தடைந்த வாய்மைத்தே அன்று திருச்சிய நேமியான் தீயரைக்கு மூக்கும் பொருட்செவியும் ஈர்ந்த பரன். ராமாவதாரத்துக்குள்ளே சூழ்படுத்திய விஷயம் சொல்றார். பின்துறக்கும் காத்து இழந்த சூழ் கொண்டல், பின் பத்தி தள்ளுகிற காத்தை விழுந்து கடலிலே போய் சேர்ந்த காலமேகமானது எப்படி இருக்கின்றது என்றால், திருச்செயனைமையான் தீயிறக்கி மூக்கும் திருச்சபையும் அன்று ஈர்ந்த வரன். கொடிய ராட்சசியான சூர்பணிக்கு எனது மூக்கையும் பெருத்த கார்களையும் ஸ்ரீ ராமாவதாரத்தில் அறுத்து வடிந்தவனான ஸ்ரீ ராமபிரான் பேர்ந்தும் போய் அவதார காரியத்தை முடித்த பின்பு மறுபடியும் சென்று வன்திரை கண் வந்து அணைந்து வாய்மைத்து பெரிய திருப்பார்க்கடலை வந்து சேர்ந்தபடியை ஒத்திருக்கின்றது என்கிறார். இதர் உப்மானம். முன்னோர்கள் இப்பாட்டை 2-3 வகையாக அன்பிக்க பார்த்தார்கள். ஆனால் நம்பிள்ளை வீடு என்று சொல்றான். ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவிக்க நித்தியசூரிகளுக்கு மேற்பட்டவராயிருந்தாலும் இவர் தாம் எழுந்தள்ளியிருப்பது பிரகிருதி மண்டலத்திலே ஆகையாலே பிராகிருத்த பதார்த்தங்களிலும் கண்வைக்க நேர்வதுண்டு. அவற்றில் கண்வைத்தாலும் பகவத் விஷயத்தை முன்னிட்டு பேசும்படியாய் இருக்குமே வழியா பகவத் விஷய சம்பந்தம் இன்றியே பிராகிருத்த பதார்த்த தன்மையாக மாத்திரம் பார்ப்பது ஈஸ்வரம் வாழ்வாருக்கு அசம்பாவிதம் என்பது கீழ் 61ஆம் பாட்டிடம் நன்கு விளங்கியது. அதுபோலவே இப்பாட்டிலும் பிராகிருத்த பதார்த்தங்களில் ஆழ்வார்த்தவரை திருக்கண் ஓட நேர்ந்த போது ஒரு மேகமானது கடலில் சென்றிறங்க கடுத்தே கட்டளையாக நீரை முகந்து கொண்டு மேலே கிளம்பி காத்து தள்ள தள்ள ஆகாசத்திலே வந்து இருக்கும் போது அந்த காத்து ஓய்ந்து விட்டது. காத்தின் உதவி இல்லாமல் மேகம் மேலே நடைபெயல இல்லாமல் மீண்டும் மக்களிலேயே போய் சென்றது. இதனை கண்டுத்த ஆழ்வாருக்கு நல்ல பொருத்தமான உபமானம் நினைவுக்கு வந்தது. பண்டொருகால் ராமபிரானாகிய காலமேகம் கருணாரசமாகிற நீரை பரிபூர்ணமாக முகந்து கொண்டு திருப்பார்க்கடலில் நின்றும் புறப்பட்டு தேவதைகளின் பிரார்த்தனை ஆகிற காத்து தூண்ட நிலவலகத்தே நடந்து வந்து குப்த நிக்கிரகம் விக்கிரகம் தர்ம சம்ஸ்தாபனம் முதலியவற்றை செய்து முடித்து அவ்வளவிலே தேவதைகளின் பிரார்த்தனை ஈடேறித்தாக தூண்டும் காத்து ஓய்ந்தமையாலே மறுபடியும் திருப்பார்க்கடலே போய் சேர்ந்தான் என்கிற செய்தி பொருத்தமான திருஷ்டாந்தமாக நினைவுக்கு வரவே அதனை பேசி அனுபவிக்கிறாராயிற்று.
எடுத்திருந்தார். தேவர்கள் பிரார்த்தனை பண்ணார். வந்தார். ராட்சச சம்ஹாரம் பண்ணார். ஓடி போயிட்டான். சரி, ஒருவன் மறுபடியும் தள்ளி படுத்துகிறார். பின்துறந்து காத்திழந்த தூள் கொண்டல் என்ற உபமேய வாக்கியத்தில் மேகம் உபமேயமாக என்றாலும் பின்துறக்கும் காத்திழந்தா என்ற விசேஷத்தில் சாமர்த்தியத்தினால் மீண்டும் அம்மேகம் கடலில் போய் சேர்ந்தவே உபமேயமாக அது சிந்திக்க தகும். பின்னாலே தள்ளிக்கொண்டு வந்த காத்தை மேகம் இழந்தது என்றால் மேகம் கடலில் போய் சேர்ந்து விட்டது என்றுதான் அத்தனையிலே காத்தாடியின் கதியை நினைக்க. காளிபடம் காத்திருந்தா மேல போறது, இல்லைன்னா கீழே தூள் கொண்டல் பூர்ண கர்ப்பம் உடைய மேகம் என்பதை தீரைக்கு மூக்கும் பரிச்சரியம் இருந்தார் என்று சூர்பணகா பங்கம் மாத்திரமே சொல்லப்பட்டிருந்தாலும் ராவணவதன் வரையிலுள்ள சகல ராட்சச நிரசனமும் இதில் அடங்கும். சகல ராட்சசங்களையும் நிரசிக்க நேர்ந்ததற்கு சூர்பணகையின் பங்கமே முதல் கிழங்காவதால் அதனை சொல்லவே மேலுள்ளதெல்லாம் சொல்லித்தாகும் என்று ஆழ்வார் சுருங்கச் சொன்னவர்கள் அரக்கி ராட்சசி என்ற அடைச்சொல் சீதையில் பரிச்சரியம் என்று பாடமாகில் பரி என்று குதிரைக்கு பெயராகிறானே, குதிரையின் காது போன்ற காதை என்று பொருளாகும். அடுத்தது பரநாம் அவனாதல் பாவிப்பராயில் உரநாள் ஒரு மூன்று போதும் மரபை என்றைதானே உள்ளின் வாய் கைதானையே அமரருக்கை தான் தொடாவே கலந்து என்ன சொல்ற. முற்காலத்திலே அன்று மரமேயைதானே சுக்ரீவனுடைய நம்பிக்கைக்காக சப்தசால விருட்சங்களை துளைத்த ராமபிரான் என்ன உள்ளின் வாய் கைந்தானை பகாசுரனை வாயை கிழித்தெறிந்த கண்டபிரான் என்ன இவர்களை நோக்கி அவன் பரநாம் ஆகல். அந்த ராமபிரானும் அந்த கண்ணபிரானும் நம்மை போன்ற மனுஷர் அல்ல, சாட்சாத் பரமபுருஷரே ஆக என்கிற விஷயத்தை ஒரு நாள் பாய்ப்பர் ஆகில் தங்களுடைய மனத்தினாலே அனுசந்திப்பவர்களே ஆகல். ஆனால் அப்படிப்பட்ட விவேகிகளை அமரர் கை கலந்து ஒரு மூன்று போதும் சொல்கிறேன். தேவர்களின் கைகளானவை ஒன்று சேர்ந்து எப்போதும் சேவிக்க மாட்டாரோ அப்படின்னு ரெண்டு பேரும் பராத்தர்கள் தலித்து தேவர்களின் கை கூப்பி அவர்களுக்கு ஒப்புக்கொள்வார்கள். கீழ்ப்பாட்டில் ஸ்ரீ ராமாவதார விஷயம் பிரஸ்தரமாகவே எம்பெருமான் நம்மை திருத்தி படுகொள்ள வேண்டி ராமகிருஷ்ண ரூபத்தாலே மனுஷ சஜாத்தியனாய் பிறந்து உங்களை புகழே நான் ஒரு மனிதன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆத்மாரும் மனுஷம் என்றார். மராமரமை எய்தது உள்ளின் வாய் கீண்டது முதலிய அருமையான திவ்ய சேஷ்டிகங்களையும் இடையிடையே காட்டிக் கொண்டிருந்தானாதலால் அவத்தை நோக்கி
இவன் நம்மை போன்ற சாமானிய மனுஷன் அல்ல. இவன் பராத்பரனான பரமபுருஷனே ஆவான் என்று கொண்டு அவன் பக்கல் பக்தி பண்ணி வேண்டியிருந்தும் அவதாரந்திமாம் மூடா மனுஷேந்திரமாஸ்தித்தம், நான் மனுஷ யோனியில் பிறந்தேன் என்று என்னை மூடர்கள் அவமதிக்கின்றார்கள். பகவத்கீதா ஸ்லோகம் என்று கீதையில் அப்பெருமான் தானே சொல்லி வருந்தும்படியாக அநியாயமாய் அபமரித்தது பாவிகளாய் கெட்டுப்போனார்களே சம்சாரிகள். அப்படி அபமதியாமல் அவனே பரமபுருஷன் என்று பாவித்திருப்பவர்களாயில் அவர்களின் தேவர்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டிருப்பார்கள் என்றோ என்று அனுதவிக்கிறார். அடுத்தது கலந்து நிலையும் கடுத்துயிரை நெஞ்சே மலங்க அடித்து முடிப்பான் விலங்கல் போல் தன்மாலை கேசவனை நாரணனை மார்வனை சன்மாலை எப்பொழுதும் கூட்டு. சன்மாலை எப்பொழுதும் கூட்டு, எப்பொழுதும் கூட்டு. இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, நெஞ்சே கலந்துதலியின் கடுத்தலை வாராய் மரமே நம்மோடு கூடவே இருந்து பின்சிக்கின்ற கடுமையான துக்கங்களை பலங்கா அடித்து முடிப்பான். முகம் சிதற உடைத்து துரத்த வேண்டில் விலங்கல் போல் மலை போன்றவரும் பல்மாலை கேசவனை நாரணனை மார்வனை அநாதி காலமாக நம்மேல் வியாமோகம் உடையவனாகவும் பல்மாலை சிறந்த திருவிழில்கத்தை உடையவனும் கேசவனை ஸ்ரீமன்னாராயணனும் நாரணனை திருமகள் கேள்வனாயுமான பெருமாள் விஷயத்திலே மாதவனை ஆசிரங்களாகிற மாலைகளை சர்வகாலமும் செல்மாலை எப்பொழுதும் சூட்டு. மாலை சூட்டணும். ஆசிரம் என்கிறது ஒரு மாலை, அதனுக்கு தரமேல் ஏற்றுக்கொள்றான சூட்டாய் நேமியான் என்ற மாதிரி. இது முதல் 3 பாசனங்களில் ஆழ்வார் திருவள்ளத்திற்கு நன்மை உபதேசித்தருகிற எங்கே நம்முடைய கூடவே இருந்து நம்மை துன்பப்படுத்துகின்றவனாய் அனுபவித்தே படிக்க வேண்டும் வகையான பாவங்களை முகம் சிதற புடைத்து பின்பொரு காலம் நம்மருகே நாடவட்டாமல் துரத்த வேண்டும். ஆனால் எம்பெருமான் விஷயத்திலே நல்ல பாசனங்களை இடைவிடாது பேசிக்கொண்டே இரு என்கிறார் என் பாட்டில். துயர் என்று துக்கங்களையும் துக்கங்களுக்கு காரணமான பாவங்களையும் சொல்லும். அச்சேதனங்களான பாவங்களை மலங்க அடித்தல் அமைப்பாவிதமாயிருக்கும் அசம்பாவிதமாய் என்று ஆயினும் அவற்றினிடத்து தமக்குள்ள ரோஷத்தை காட்டினாராம் இத்தனை மடிப்பான் ஆண் விருது பெற்ற வினையச்சம். அவர் விலங்கல் போல் பல்மாலை, விலங்கல் என்று மலைக்கு பெயர். மலையானது ஒருவராலும் அசைக்க முடியாமல் ஸ்திர பிரதிஷ்டையாக இருப்பவள். எம்பெருமான் குதிருஷ்டிகள் முதலான மதாந்தரஸ்தர்களுடைய எப்படிப்பட்ட உச்சித வாதங்களாலும் செலுப்பிக்க முடியாமல் வேத வேதாந்தங்களில் ஸ்திர பிரதிஷ்டையை உடையனாஞ்சிருத்தல் பற்றி மலையை உபமானமாக சொல்லுவார்கள். மற்றும் பல காரணங்களும் உண்டு. இந்த கண்டத்தினை நோக்கி இடமாலே வா என்று போகும்
என்று திருவாய்மொழியும் இங்கு அனுசந்திக்கத்தக்க. மால் என்பதற்கு மோகமுடையவன் என்று பொருள். பல்மால் என்பது நெடுநாள் முதல் கொண்டே நம்மேல் மோகம் உடையவன் என்றது. எதிர்சூழல்புக்கோ எனத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்களின் செய்யா பிரிசூழ்ந்தலால் எனக்கே ரம்மான் திருவிக்கிரமனையே என்று திருவாய்மொழியில் அருள் செய்து காண்கிறார். கேசவன் என்பதற்கு சிறந்த மயிர்முடியை உடையவன் என்றும், மகனுக்கும் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் தலையிடும் என்றும் கேசவரா. கேசி என்னும் பெயரை உடையவன் குதிரை வடிவம் கொண்டு வெளிவந்த அசுரனை கொண்டவன் என்றும் 3 வகையாக பல் கூறுவதென்றும், சோம்பாமை செல்மாலை சூட்டு அடியாறுகள் வாயில் நின்றும் வருகிற பாயசனம் எம்பெருமானுக்கு பூமாலை போன்று பரமபோக்கியமாக இருந்ததால் கல்மாலை என்பது வழக்கம். பூமாலையை தலைமையில் அணிந்து மகிழ்விருப்பவரா இப்படிப்பட்ட அருளிச்செயல்களையும் எம்பெருமான் தலைதுதுக்கி கொண்டாடுவான் என்பது தோன்ற சூட்டு எனப்படும். சூட்டினேன் செல்மாலை என்றார் பொய்கை ஆகின்றார். உலகில் மாதர்களுக்கு பூமாலையினால் அழகு உண்டாவது போலே எம்பெருமானுக்கு அருளிச்செயல்களினால் அழகு உண்டாகும் என்றார். அடுத்தது சூட்டாய நேமியான் தந்தனக்கனின் நவிரை மாட்டே துயிலைத்த மாயவனை ஈட்ட வெறிகொண்ட தண்டுடாய் வேலையினை நெஞ்சே அறிகின்றாய் சொன்னேன் இது. இதொரு உபதேசம் நெஞ்சிட்டு. ஓ மனவனே, நெஞ்சே, சூட்டாய நேமியான் ஆயுதமாயிருக்கும் மாத்திரமல்லாமல் அலங்காரமாயும் இருக்கிற திருவாடியை உடையவனும் தந்தரக்கனின் நீரை காலமாக தீமை செய்து கொண்டிருக்கும் ராவணனுடைய இனிய உயிரை மாட்டே துயரிழைத்த மாழவனை அவன் பக்கத்தில் இருந்து கொண்டே துன்பப்படுத்தின ஆச்சரியனாம். ஈட்ட வெறிகொண்டா திரண்ட பெருவளம் மிக்க தன்துராய் வீரிகனை உள்ளிருந்த திருத்துராய் மாலையே அணிந்த வீரகனமான எம்பெருமானை வெறிகண்டாய் அனுசந்தித்திரு. அது சொன்னேன். ஒருவருக்கும் சொல்ல வேண்டாத அப்படிப்பட்ட இவ்விஷயத்தை உனக்கு சொன்னேன் என்றே நீ சாமான்யமாக மற்றையோருடைய நெஞ்சாக இராமல் என்னுடைய நெஞ்சாக அமைந்தவையாரும் நான் ஒருபடி போனால் நீ ஒருபடி போகை அன்றியே சரணம் சாலவும் எனக்கு நீ உடன்பட்டிருக்கையாலும் உனக்கு ஒரு விசேஷ ஆர்த்தம் சொல்லுகிறேன் கேள். உலகத்திலே உணர வேண்டும் பொருள்கள் வரவுள்ளன என்று பலர் நினைத்திருப்பார்களாயினும் நான் நினைத்திருப்பது உணர வேண்டும் பொருள் ஒன்றே, அதாவது பகவத் விஷயம். பொன்தாமரையால் கேள்வியும் குருவனே நோக்குணர்வு என்று பொய்கையாழ்வாரம் செய்தார். ஆகையால் பகவத் விஷயம் ஒன்றே நமக்கு உணரத்தக்கது. அதனையே நீ உணர். இதனால் மற்றையோருக்கு சொன்னால் ஈஸ்வர்கள். ஆகையாலே ஒருவருக்கும் இதை நான் சொல்லவில்லை, உனக்கே சொன்னேன் என்கிறார். 3 பகவத் விஷயத்தை வர்ணிக்கிறார். சூட்டாய் நேமியான் சூடா என்கிற வளச்சல் சூடு என விகாரப்பட்டு அலங்காரம் என்று பொருள் பெற்று கிடைக்கிறது. எம்பெருமானை கொண்டு அசுர ராட்சச சம்ஹாரம்
முதலிய காரியங்களை கொள்ள நினைப்பவர்கள் திருவாழி ஆழ்வானை ஆயுதமாக கருதுவர்கள். அங்கனந்திற்கே அனன்யாரை பிரயோஜனராய் ஒடிவாரிசோர் வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டென்று திருப்பல்லாண்டு பாடுவர்கள். எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் எல்லாத்தையும் திரு ஆவரண கோட்டியிலே பிரசந்திப்பவர்களாதலால் அது தோன்ற இங்கு சூட்டாய நேமியான் என்கிற நேமி திருவாழி ஆழ்வான் சக்கரம். கல்லரக்கன் இந்நீரை மாட்டே தொழிலைத்த மாயவன். எம்பெருமான் அடியவர்களுக்கு அனாதிகாலமாகவே நன்மைகளை செய்து வருவது போல ராவணன் பாகவதர்களுக்கு அனாதிகாலமாக தீமைகளை ஈர்த்தி வருவதால் தொல்லரக்கன் எனப்பட்டான். அவனுடைய இன்னருக்கு தொழிலுண்டாக்கிய மாயவன் ராமபிரான். மாட்டே என்பது சமீபத்திலே இருந்து கொண்டு என்றபடி. மாடு பொன் பக்கம் செல்வம் என்று நிகழ்ந்து ஸ்வரம் ராகவகானாம் ராக்கதேஸ்வரகா என்று ராவணன் ராமபிரானுடைய அம்புகளை நினைந்து உருவழிந்தான் என்று ஸ்ரீ வால்மீகி பகவான் பேசினபடியே இங்கு நினைப்பது. ஈட்ட வெறி கொண்டா என்றவிடத்து ஈண்டா என்று இருக்க வேண்டுவதும் இருகையில் போது இருகை இன்பம் நோக்கி ஈட்டா என்று வல்லத்தாய் கிடைக்கிறது என்பார். திரண்டா என்றபடி. அடுத்த பாஷம் 67 என்ன சொல்றது? கல்லும் அல்ல, அதுவோ அதுவோ நன்றென்று அங்கவருகோ வேண்டில் அதுவோ பொருளில்லை என்ற அது ஒழிந்து மண்ணின்காள் பேனேனிலும் சூடும் மடனெஞ்சே கண்ணன்தாள் வாழ்த்துவதே கல். அதுவே நன்றென்று அமருகோ வேண்டில். வடநெஞ்சமே, அறிவு கெட்ட மனச, இவ்விபூதியில் விருப்பை விட அந்த பரமபதான் அனுபவம் சிறந்தது என்று கொண்டு அந்த பரமபதானுபவத்தை விரும்புகிற பட்சத்தில் அதனை கொடுப்பது எம்பெருமானுக்கு அசாத்தியமான காரியம் இல்லை. அந்த பரமபத அனுபவத்தை உபேட்சித்து விட்டு இந்த மண்டலகத்தில் தினன்று ஐஸ்வர்யத்தை ஆள வேணும் என்று விரும்பினால் ஆகிரம் அவத்தையும் எளிதில் பெறக்கூடும். ஆகா கண்ணன்தாள் வாழ்த்துவதை கல். ஆகா இப்படி உபய விபூதியையும் அளிக்க வல்லனான எம்பெருமானுடைய திருவடிகளை மங்களாசாசனம் பண்ணுவதையே அபியசிக்க கடவாய். உபய விபூதியையும் எளிதில் தந்திரவதல்ல எம்பெருமான் திருவடிகளையே வாழ்த்து நெஞ்சமை என்கிறார். தேவதாந்தரங்கள் தம் அடியவர்களுக்கு சில அபேட்சிதங்களை தருக்கடவை ஆகிலும் பரம்பரத்துக்கு தருவது எந்த தேவதைக்கும் முடியாத காரியம். எம்பெருமானுக்கோ அது பரம சுலபமானது. ஆகையாலே நெஞ்சமே, நீ பரமபர தவிர மற்றெல்லாம் தீவி என்று விட்டிட்டு இலட்சணமான பரமபரத்தையே ஒன்றையே விரும்புவாயாகிலும் அது எம்பெருமானுடைய திருவர்களால் எளிதில் கிடைக்கக்கூடியவை.
அதனை பெறுவதில் அவனுக்கு அருமையே இல்லை. அவனுக்கு இது கரெக்டே அன்றிருக்கான். அங்கரவல்லாமல் பாவூராண்யத்திற்கு என்று திருவடி சொன்னால் போல அந்த பர்வத்தையும் உபயோகித்துவிட்டு இந்த மண்ணலகத்திலேயே நிலை பெற்று என்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினாயாகரம் இருமுகனால் எளிதில் தரக்கூடியதே. ஆகையால் ஐகிகமோ ஆமிஷ்மிகமோ எந்த புருஷார்த்தமும் எம்பெருமானால் நாம் எளிதில் பெறக்கூடியதே. ஆன பின்பு இப்படி சர்வசக்தனான எம்பெருமானுடைய திருவிடைகளையே வாழ்த்தப்பாராய் என்றார் ஆயிற்று. பரமபதானுபவத்திலும் இகலோக போகத்திலும் விருப்பம் வைத்திடாமல் கண்ணன் கதிரனை வாழ்த்துவது ஒன்றிலேயே நோக்காக இருக்கிறவை என்பது உள்ளுரை. அடுத்தது 68வது பாசுரம். கல்லும் கரைகடலும் வைகுந்த வானாடும் புல்லெஞ்சொழிந்தரகும் ஏபாகம் வெள்ளடியான் நிரங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேறு உள்ளத்தகம். வெள்ளடியான் மிக வாய்ந்தவன் உயர்ந்தவன். நிறம் கரியான் நிறத்தால் கரியனுமான கண்டவிலான். உள் புகுந்து உன்னை உள்ளே பிரவேசித்து அடியேறது உள்ளத்தகம் நீங்கான். அடியேறது உள்ளத்தை விட்டு நீங்குகின்றான் இல்லை. ஆகையால் கல்லும் திருவேங்கடவலையும் கனைகடலும் ஓஷித்திர திருப்பார்கடலும் வைகுந்தம் ஸ்ரீ வைகுண்டம் என்ற வான்னாடும் பாதரகமும் புல்லெந்தொடிந்தனர்கள் ஏபாவும் அல்பமாய் விட்டனா போலும். ஐயோ மகனே, ஐயோ பாவம் அப்படின்ற கல்லும் கரைகடலும் கீழ் 3 பாசரங்களிலும் ஆழ்வார்த்தவர் திருவள்ளத்திற்கு திருமுபதேசித்தார். அந்த உபதேசத்திற்கு நெஞ்சு உடன்பட்டிருந்தனான். அதன் உடனே கை புகுந்தபடியை திருமணம் 3 பாசங்களாலே பேசுகிறார். எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோட தமது நெஞ்சிலே புகுந்து ஸ்திரப்பிரதிஷ்டையாக இருக்கும்படியை பேசுகின்றார்கள். வெல்ல நெடியான். வெல்லா என்பது மிகவும் என்பது. நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு எட்டாதிருப்பவன் இல்லை. அவன்தானே தந்தர்களாலே இளையாளில் தடை செய்வாரில்லாமையாலே நிருகேதிக கிருபையாலே வந்து புகுந்தான் என்கிறது. வெல்வதற்கு நெடியான் முடியாதவன், புறகளாலும் ஜெயிக்க முடியாதவன் என்று பொருள் கூறுதல் சிறவாறு. வந்து புகுந்ததாக தோத்து விடுதல் மாத்திரமல்ல, நெய்யே வந்து புகுந்தான் என்கைக்காக நிரங்கரியான் என்று திருவேணியின் காட்டுகிறது. பேசுகிறார், கண்டு அறிந்து பேசுகிறார். ஒவ்வொரும் பிராட்டியானவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே வந்து சேர்ந்து அகலெல்லேன் இறையம் என்று தானே எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது போல எம்பெருமானும் ஆழ்வாருடைய திருவள்ளத்திலே வந்து சேர்ந்து நான் இதனை விட்டு நீங்கேன் என்று குரு சொல்லிக் கொண்டு கிடைக்கின்றான் என்பது தோன்ற உள்புகுந்து நீங்கான் என்று கருடி செய்யும் அழகு காண்பேன். எம்பெருமானுக்கு பரமபுரத்திலும் திருப்பார்க்கடலிலும் கோயில் திருவிழா பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் முதலான உகந்த இடங்களிலும் இருப்பதற்கு காட்டிலும் நெய்யடியாருடைய ஹிருதய கமலத்திலே வாழ்வதே பரமோத்தேசியம் என்றும் சமயம் பார்த்து
அன்பருடைய நெஞ்சிலே வந்து சேர்வதற்காகவே மற்ற இடங்களில் எம்பெருமான் தங்குகிறான் என்றும், ஆகவே பரமபதம் முதலியவற்றில் வாசம் உபாயமாய் பக்தருடைய ஹிருதயத்தில் வாசமே புருஷார்த்தமாயிருக்கும் என்றும், இனி சித்தித்து விட்டால் பரமபதம் முதலியவற்றில் வாசம் செய்வதில் ஆதரம் மட்டமாகிவிடும் என்றும், தீவிர பூஷணத்தில் விடுவிரகாச்சாரியர் பரம ரசமாக அருளி செய்தா எல்லாம் இப்பாசுரத்தில் முன்னணிகளில் மூலமாக கொண்டே என்றார். கல்லுங்கர்களும் வைகுந்த பானாடும் புல்லின்றிந்திரகுல் ஏபாவும் என்ற இப்பாசுரத்தின் உருக்கத்தை என் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஈர்ச்சொற்கள் பரவியோமான பாவியோமான நம்முடைய வாயிலும் அமைந்து அழைத்து நுழைந்து புறப்படுவதே ஆழ்வாருடைய அனுபவம் எங்கே, நாம் எங்கே, அவர்கள் செயலுக்கும் நமது நாவுக்கும் எவ்வளவோ தூரம் உண்டு. ஆயிரம் ஏதோ பாக்கிய விசேஷத்தாலே நவராயிரம் இத்தகைய பாசுரங்கள் பொருள் தெரிந்தோ தெரியாமலோ செத்துப்போது நுழைந்து புறப்படும்படியாக வாய்ப்பறி பெருந்தரமான ஞானத்திலேயே பெற்றதொரு கனத்த வேகம். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் இரவில் பள்ளி கொள்ளும் போது இப்பாசுரத்தை பலகால் அனுசந்திக்க வேண்டும் என்பது பெரியோர்களின் உபதேசம். கல்லென்று சாமான்யமாக மலையை சொல்லித்தாய், அது இங்கே சிறப்பாய் திருவேங்கடமலையை சொல்லுகிறது. கடல் எம்பெருமானை எப்போதும் தந்தெடுத்து உரைகின்றான் என்பது மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்கின்ற கடல் எங்கை. புல்லென்றொடிந்தரகள் புல்லென்று அற்பத்தனம் அடைந்து எனது நெஞ்சின் முன்னே அவையெல்லாம் அற்பமாய் விட்ட நாம் போதும் என்று வாழ். அவ்விடங்களில் போக்குவரத்து அடியோடு அற்றுப்போனபடியால் அவை புல் மூடி போயினவோ என்கிறார் என் உணர்ப்பார் சிலர். ஏபாவம் சிறந்த சதசுக்கள் என்று சத்சங்கள் சிறந்த ஸ்தலங்கள் என்று கொண்டாடப்படுகிற அந்தரங்கள் இல்லை. இப்படிப்பட்ட அவன் அவஸ்தையா வந்துவிட்டது, ஐயோ பாவம் என்று இறக்கம் தோற்ற பேசுகிறபடி பெரியாழ்வார் திருமணியிலே முடிவிலில்லா பரிக்கடலில் பள்ளிகோளை படகவிட்டு தடவாய் மெலிந்த மின்னம் என்ற 2 பாசுரங்களும் இப்பாசுரத்தின் 2ஆம் மடிக்கு எதிர்நில்லா என்ற அழகிய மனமான கடலை செய்தபடி. அடுத்தது 69. அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவார் முகம் சிதைவராமன்றே முக்கி திருமால் சீர்கடலை உள்பொதிந்த சிந்தனையேன் தன்னை ஆர்க்கடலாம் செவ்வே அடர்த்து. கடுமையான பாவங்களானவை வல்வினையார் ஆவார். குடியில் இருப்பை இழந்து அமையாலே, தங்களுடைய குடியிருப்பை இழந்திராகையாலே அகம் சிவந்த கண்ணிதராய் சிவந்த கண்களை உடையனவாய் முக்கி வருந்தி முகம் சிதைவராம் நன்றே. முகம் வாடி இருக்கின்றவல்லவோ மிகும் எல்லாரிலும் மேற்பட்டவரான திருமால் சீர்கடலை, திருமாலினுடைய கல்யாண குணங்களாகிற கடலை
பொதிந்து உள்ளே அடக்கிக் கொண்டார் சிந்தனையேன் தன்னை சிந்தனையே விடையனான என்னை செவ்வே அடர்த்து செவ்வையாக நெருக்கி ஆர்க்கடலாம் யாரால் உபதிரவிக்க முடியும் ஒருவராலும் என்னை திரஸ்கரிக்க முடியாது நானும் பகவன்னாக சங்கீர்த்தத்திலே ஈடுபட்டிருக்கிறேன் என்னை யாரும் அசைக்க முடியாது தம்முடைய பெருமையை சொல்கிறேன் இப்படி என்னுள்ளே மிகவும் அபினிவேசத்தை பண்ணி கலந்து வாழுகின்ற திருமாலின் திருக்குணங்களை சந்திக்கப் பெறுகையாகிறார் ஏத்தமுடைய என்னை ஒருவராலும் திரஸ்கரிக்க முடியாது என்று மகிழ்ச்சியின் கரத்தாலே மார்பு தட்டி பேசுகிறார் போல இருக்கிறது இப்பாசனம் இதற்கு முன்பு என்னை மிகவும் பெருத்தினக்கூடிய கிரமங்கள் இப்போது முன்பு போலே கரிக்கோல் செலுத்தி நெறிய முடியாமையால் உண்டான சீத்தத்தால் கண்கள் குதிரிப்போய் இதற்கு முன்பு சிறுக்கராய் தெரிந்த நாமோ இப்போது இப்படி பருகப்படுகின்றோம் என்று வாய்விட்டு கதறவும் கதறாதிருக்கவும் மாட்டாமல் ஊமைகள் உடர்மா போலே உடறிக்கொண்டு முகபங்கம் அடைகிறபடியில் காணுங்கோள் என்கிறார் ஒன்றினைகளில் அச்சேத்தனங்களான கருவங்களை வெல்வினையாராவரை வெல்வினையாராவாத்தின வேத்தினை போல் கூறுவிடம் அவற்றுக்கு கண்டும் மூக்கும் உள்ளனார் போரவும் கூறுவிடம் ஆழ்வாதைய தற்போதைய மகிழ்ச்சியினாலால் கற்பனைகள் என்றார் முக்குதல் வாய்விட்டு சொல்ல மாட்டான் யார் என்று என்றாமல் வெறுமனை இருக்க மாட்டாமையும் இனிமேல் எப்படிப்பட்ட கருமங்கள் தம்மை அடக்க மாட்டாது என்பதையும் அதன் காரணத்தையும் வெண்ணிலைகளில் பேசுகிறார் மிகும் திருமால் மிக்க சீரிய என்னுள்ளே வந்திருக்க செய்தியும் விகாசமான இடங்களில் போல் உடல் பூரிக்கின்ற திருமால் என்னவுமாம் சீர்கடலை உள்பொதித்தலாவது அப்பெருமானது அளவற்ற திருக்குணங்களை இடைவிடாது அனுசந்தித்தல் பகவத் குணானுபவம் பண்ணப்பட்ட யான் இனி யாருக்கும் துளைக்க மாட்டேன் ஒன்றையும் பொருள்படுத்தாமல் எனது காரியமே கண்ணாஞ்சிருப்பேன் என்றால் ஆயிற்று. அடுத்த பாசனம் கடைசி பாசனம் 70வது என்ன சொல்றார்? அடர்வன்முடியானை ஆயிரம் பேரானை சுடர்வுகள் சுடராடியானை இடர்கடியும் மாதா பித்துவாக வைத்தேன் எனக்குள்ளே யாதாகில் யாதே இனி. என்ன சொல்றார்? அடர்ந்த தொன்மையான திருவிஷேகத்தை வழியானம் அடர்வன்மடியானை சகஸ்ர நாமங்களாலும் பிரதிபாதிக்கப்படுகிறவன் 1000 பேரானை சுடர்களை எல்லாம் வென்று விளங்குகின்ற திருவாழியை குடியவருமான எந்திரமானை சுடருக்குள் சுடராழியானை இடர்களையும் மாதா பிதுவாக எனதுள்ளே வைத்தேன். துக்கங்களை போக்கவல்ல தாயும் தந்தையுமாக என்னுடைய ஹிருதயத்திலே இருத்தேன். இனி யாராகில் யாரே, இனிமேல் எனக்கு என்ன சேர்ந்தால் வல்வினைகள் இனிமேல் என்னை அடக்கவில்லா என்றார் கீழ்ப்பாட்டில். இனி அந்த வல்வினைகள் என்னை என்ன செய்தாலும் எனக்கு ஒருவரும் கேடும் இல்லை கெடுதியும் இல்லை என்கிறார்கள். எம்பெருமானே சகலவித பந்துவும் ஆவான் என்று உறுதியான அத்தியவசாயம் கொண்டேனானதற்கு இனி எனக்கு என்ன சம்பத்து நேர்ந்தாலும் சந்தோஷமும் இல்லை, என்ன ஆபத்து நேர்ந்தாலும் சங்கடமும் இல்லை என்கிறேன். இப்படிப்பட்ட
அத்தியவசாயம் கொண்ட பிரகலாதனுக்கு இல்லையனும் அவருடைய எவ்வளா ஏவலாளர்களும் எத்தனையோ வகையான தீங்குகளை இழைத்தார்கள் என்றும் அவன் தடுத்து ஒன்றும் பயன்படவில்லையே. பாம்புகளை விட்டு பிடிக்க வைத்தான். தீயை வளர்த்து அதனை தண்டினார்கள். மலைகளில் நின்றும் தலைகீழாக அச்சமுறுத்தினார்கள். சிங்கம், புலி, யானை முதலிய கொடிய விலங்குகளை கொண்டு அச்சமுறுத்தினார்கள். இன்னமும் எத்தனையோ செய்தார்கள். பிரகலாதாழ்வான் ஒன்றையேனும் லட்சியம் பண்ணினான் என்பதுண்டோ? பல பல பட்டு பீதாம்பரங்களையும் அணிகலன்களையும் தந்து மகிழ்வித்து சுவாதீனப்படுத்திக் கொள்ளலாவும் பார்த்தார்கள். அவற்றையும் தான் லட்சியம் பண்ணினானோ? பகவத் குணங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அதற்கு புறம்பான லாப நஷ்டங்கள் ஒன்றும் கணிசிக்கப்படமாட்டான். ஆகையாலே ஆழ்வாரும் யாதாகில் யாதே இனி என்று மிடுக்கு தோற்று மொழிகின்றார். அடர்வன் முடியானை இங்கு திருவிஷேகத்தை மாத்திரம் சொல்லி இருப்பது செங்கமரக்கடலில் சித்திரை போல் நிழலும் சேத்திகள் ஆடைகளும் இங்கினியும் அறையில் தங்கிய வெண்படமும் பாலகன் மாதுளையும் பூவடு வெண்மணியும் மோதிடமும் கிரியும் மங்கள ஐம்படியும் தோல்விளையும் குடியும் நகரமும் வாரிகளும் சுட்டியுமத்திலகா என்கிற மொத்தமுள்ள திவ்ய பூஷணங்கள் பலவத்துக்கும் உபலட்சணம் என்றார். பலபலவே ஆகரணம் பேரும் பலபலவே என்றபடி எம்பெருமானுடைய விலட்சணமான திருவாபரணங்களையும் திரு நாமங்களையும் திவ்யாயுதங்களையும் சிந்திக்க புகுந்தால் இதர விஷயங்களை பற்றின லாப நஷ்டங்கள் ஒரு பொருளாக நெஞ்சில் படுமோ என்பது உள்ளுரை. சுடர்கள் கடலாழி சுடர்கள் சுடராழி உலகில் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், அக்னி முதலிய சுடர் பொருள்கள் எத்தனை உண்டோ அவை எல்லாவற்றினுடையவும் தேஜஸ் கவருகின்ற ஆழி. திருவாழியின் முன்னே அவை எல்லாம் இருள் மூடினா போலே கிடைக்கும் என்றபடி ஆனோ பானோத்வதீயம் ஸ்புரதி என்று சுதர்சன ஸ்லோகத்தில் இது பிரித்துரைக்கப்பட்டது. மாதாபிதாவாக என்றிருக்க வேணும் என்று சிலர் பாடத்தை திருத்துகிறார்கள். அது வேண்டாம். வடமொழியில் பிதா என்றும் கருத்திற்குரியான பித்ரு என்பதை இங்கே பிது என பிரயோகித்துள்ளார். அஸ்மின் பிரதமாரம்பம் நிதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகம் தான் வந்தே குருபரம்பராம்.